வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சைவ சாப்பாடு தான். சண்டேங்கிறதுனால அசைவம்லாம் ஒன்றும் செய்யலை. பஞ்சமி இன்னைக்கு. அதுக்காக சைவ சாப்பாடு தான் செஞ்சுருக்கேன். என்னென்ன சமைச்சிருக்கோங்கிறத பார்க்கலாம். வடித்த சாதம், குக்கரில் வைக்காமல் பாத்திரத்தில் வடித்த சாதம், கொஞ்சமாக அரிசியும் பருப்பும் சாதமும், கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பும் சாதம். எவ்வளோ பொலன்னு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். குக்கரில் தான் செஞ்சேன். இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். கத்திரிக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நறுக்கி போட்டு கத்திரிக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயோட உருளைக்கிழங்கும் போட்டு வறுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் உருளைக்கிழங்கு போடல, வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி பருப்பு சாப்பிட்டுட்டு வெள்ளை சாதத்தில் ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்காக சுட தக்காளி ரசம் வச்சுருக்கேன். இந்த தக்காளி ரசத்தோடையும் இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் புளியில் தக்காளி போட்டு கொத்தமல்லி தழை பிசைஞ்சு மிளகு ஜீரகத்தை நுணுக்கி போட்டு ரசம் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். அப்புறம் கேரட் பொரியல், கேரட்டும் பாசி பருப்பும் போட்டு நிறைய தேங்காய் திருவி போட்டு பொரியல் செஞ்சுருக்கோம். தேங்காய் திருவி போட்டு பொரியல் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாசி பருப்பையும் கேரட்டோட கொஞ்சோண்டு அள்ளி வச்சு வேக வச்சுட்டு பொரியல் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். பாசி பருப்பு வாயில் கொஞ்சம் நறுக்குன்னு மெசஞ்சு இருக்கும்போது சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன். அடுத்து மாங்காய் பச்சடி. மாங்காய் சீசனில் மாங்காய் பச்சடி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மாங்காய் பச்சடி செஞ்சுருக்கேன். மாங்காய் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம், தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு செய்கிறது தான் மாங்காய் வேக வச்சு மாங்காய் பச்சடி. அதுக்கப்புறம் தயிர். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தயிரும் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம், தயிரும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுலேயும் தயிர் உர ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அரிசி பருப்பு சாதம் வச்சுக்குவோம். கத்திரிக்காய் வறுவல். இந்த கத்திரிக்காயோட உருளைக்கிழங்கும் சேர்த்து வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி உருளைக்கிழங்கு போடலை, கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கோம். கேரட் பொரியல், மாங்காய் பச்சடி. ஊறுகாய் இல்லை, ஊறுகாய் இருந்து வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அரிசி பருப்பு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் இந்த சமையல் தான். இந்த அப்பளம் பொரித்து வச்சு இந்த அரிசி பருப்பு சாதத்தோடு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சமையல் ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.